அன்பின் ஆரம்பம் SRS தமிழ் வானொலி திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கும் SRS தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் என் இனிய தமிழ் வணக்கம். இன்றைய தினம் SRS தமிழ் வானொலியின் இசையும் கதையும் நிகழ்வின் ஊடாக உங்களை நான் மகிழ்விக்க வந்திருக்கின்றேன். இன்றைய இசையும் கதையும் அன்றிருந்த நிம்மதி இன்றில்லை என்ற தலைப்பை மையமாக கொண்டு அழகான ஒரு இசையும் கதையினை எழுதி வழங்கியிருக்கின்ற ஜெர்மனியில் இருந்து திருமதி கௌரி கமல் அவர்கள். கௌரி கமல் அவர்களை அன்பு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் சார்பாகவும் அனைத்து உறவுகள் சார்பாகவும் வரவேற்று மகிழ்கின்றேன். இந்த இசையும் கதையும் நிகழ்வினை தொகுத்து நான் வழங்குவதற்கு எனக்கு வாய்ப்பினை வழங்கிய திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். உங்களோடு இணைந்து சிறப்பிக்கும் நான் உங்கள் அன்பின் நிரா சுரேஷ். ஆமாம் நேயர்களே, SRS தமிழ் வானொலியின் இசையும் கதையும் நிகழ்வுக்குள் செல்வோம். இசையும் கதையும் அன்றிருந்த நிம்மதி இன்றில்லை. எழுதியவர் ஜெர்மனியிலிருந்து திருமதி கௌரி கமல். வாசித்தளிப்பவர் திருமதி நிரா சுரேஷ். இயற்கை அழகோடு கடலோரம் அந்திப் பொழுது மனதை தழுவ ரசித்த வண்ணம் அப்பா அம்மா கைகளை தழுவிக்கொண்டு ஆனந்த கூத்தாடி ஆடி அசைந்து நடந்து வந்தான். அவன் பெயர்தான் சஞ்சய். சஞ்சய் ஒரு பிள்ளைதான். அவனுக்கு 5 வயதுதான் ஆகிறது. ஆனால் அவன் புத்திசாலியும் அமைதியான குணமும் உடையவன். களைப்போடு வேலையால் வந்த தந்தையை அடம்பிடித்து கடல் பார்க்கணும் என்ற ஆசையுடன் அவர்களை கடல் கரைக்கு அழைத்து வந்தான். வந்தவன் சும்மா இருந்தானா? போட்டில் போவோம் என்று அழுதான். அவனை சமாளிக்க முடியாமல் அந்திப் பொழுதையும் நினைக்காமல் மூவரும் போட்டில் ஏற நடந்து சென்றார்கள். அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த நேரத்தில் சுண்டல் விற்று கொண்டிருந்தவர் கடையில் வானொலியில் ஒரு அழகான பாடல் கேட்டது. பாடலை கேட்டு ரசித்த வண்ணம் போட்டில் ஏறுவதற்கு அப்பா அம்மா கையை இறுக பிடித்து நடந்தான் சஞ்சய். சந்தோஷமாக கடலை ரசித்தபடி மூவரும் சென்று கொண்டிருந்த நேரத்தில் மெதுமெதுவாக வானம் இருள் சூழ காற்றும் பலமாக வீசத் தொடங்கியது. அப்போது மனதில் பயம் எழ ஆரம்பித்தது. உடனே போட்டை திருப்பிக் கொண்டு மூவரும் கரையை வந்து சேர்ந்தார்கள். நல்லாக இருட்டிவிட்டது. காரில் ஏறுவதற்கு மூவரும் நடந்து கொண்டு இருந்தார்கள். அப்போது அவர்களின் எதிர்ப்பக்கமாக வந்த 2 ஆண்கள் கண்களை மட்டும் தெரிந்த நிலையில் முகங்களை மறைத்தபடி கையில் கத்தியுடன் கிட்ட வந்தார்கள். வந்தவர்கள் அவர்களின் கழுத்தை பிடித்து அவர்களின் நகை காசுகளை பறிக்க முயலும் போது
இரு பகுதிகளுக்கும் சண்டை ஏற்பட்டதால் சஞ்சய் நடுங்கி ஓடிப்போய் போட்டோடை ஓரமாக ஒளிந்தான். சஞ்சயின் அப்பாவையும் அம்மாவையும் கதற கதற கத்தியால் குத்தி கொலை செய்ததை பார்த்த சஞ்சய் மயங்கி விழுந்து விட்டான். அவங்கள் இருவரும் எல்லாம் எடுத்துக்கொண்டு மயக்க நிலையில் இருந்த சஞ்சயை கவனிக்காமல் ஓடிவிட்டாங்கள். நல்லாக இருள் சூழ்ந்த நேரத்தில் மயக்க நிலையில் இருந்த சஞ்சய் மயக்கம் தெளிந்து எழுந்து குளறி அழுதான். அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. பின்பு பயத்தில் நடுங்கி நடக்க ஆரம்பித்தான். வீதியை கண்டதும் வெளிச்சம் தெரிந்ததால் அதில் ஒரு பஸ்தரிக்கும் இடத்தை கண்டான். அதில் பலர் பேர் தூக்கத்தில் உறங்கிக் கொண்டு இருந்ததை கண்டான். அவர்களோடு பக்கத்தில் போய் நடுங்கி அழுது கொண்டு தானும் ஆழ்ந்து தூங்கிவிட்டான். காலை கதிரவன் உதிக்க விடியல் ஆரம்பித்தது. எல்லோரும் எழும்பி அவரவர்கள் தயாராகினார்கள் பிச்சை எடுப்பதற்காக. சஞ்சயை கண்டவுடன் எல்லோரும், நீ யார் மகன், எங்கிருந்து வந்தாய் என்று விசாரித்தார்கள். சஞ்சய் ஒன்றும் கூறாமல் அழ ஆரம்பித்தான். சரி சரி அழாதே என்று கூறிவிட்டு ஒரு தட்டை அவன் கையில் கொடுத்து தங்களோடு சேர்த்து பிச்சை எடுக்க கொண்டு சென்றார்கள். அப்படியே அவனும் அவர்களோடு சேர்ந்து பழகி 5 வருடங்களாக பிச்சை எடுத்துக்கொண்டு வீதியில் போகும் வாகன சத்தங்களுடனும் நுளம்பு கடிகள் இருந்தாலும் அதிலும் அவனுக்கு ஒரு நிம்மதி. அளவு கடந்த எல்லோரினது பாசமும் அவனுக்கு கிடைத்தது. அவனுக்கு அளவு கடந்த சந்தோஷம். வருடங்கள் உருண்டோட சஞ்சய்க்கு 10 வயதாகியது. அவன் வேலை தேட ஆரம்பித்தான். ஒரு கராச்சில் கார் துடைக்கிற வேலைக்கு சென்றான். அந்த முதலாளிக்கு சஞ்சயை ரொம்ப பிடித்தது. தங்கவும் இடம் கொடுத்து அவனை பகலில் படிக்க பாடசாலைக்கு அனுப்பி வைத்தார். மாலை நேரங்களில் வேலை செய்யலாம் என்றார். சஞ்சய் நல்ல கெட்டிக்காரன். படிக்க ஆரம்பித்தான். 12ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றான். மேல் படிப்பும் முடித்து என்ஜினியராக நல்ல வேலையை செய்ய ஆரம்பித்தான். நிறைய சம்பாதித்ததும் அல்லாமல்
ஒரு ஆதரவற்றோர் இல்லமும் திறந்து ஆதரவற்றோருக்கு உதவிகளை செய்தான். அந்த சமயத்தில் அவன் சங்கவி என்ற பெண்ணை கண்டதும் காதல் வசமாகினான். அந்த காதலில் இருவரின் எண்ணங்களும் ஒன்றானதால் திருமண பந்தத்தில் இணைந்தார்கள். வருடங்கள் சென்று வயதும் கடக்க 2 செல்வங்களுக்கு அப்பாவானான். அழகான குடும்பமாய் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். நான் கொண்ட கணவன் நடமாடும் தெய்வம், நீங்காமல் எங்கள் நலம் பாடும் செல்வம். நான் கொண்ட கணவன் நடமாடும் தெய்வம், நீங்காமல் எங்கள் நலம் பாடும் செல்வம். அவன் தந்த உறவில் ஆசைகள் திரண்டு அழகாக ஈன்றேன் பிள்ளைகள் 2. ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு. மாங்கல்யம் தவழும் மகராசி வதனம் மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம். மாங்கல்யம் தவழும் மகராசி வதனம் மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம். எடுத்தாலும் என்ன 7 பிறவி, நீதானே கண்ணே எனக்கேற்ற மனைவி. ஆனந்தம் விளையாடும் வீடு, 4 அன்றில்கள் ஒன்றான கூடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு. பிள்ளைகளும் நல்லாக படித்து வேலைகளும் செய்ய ஆரம்பித்தார்கள். அப்போ சஞ்சய் குரல், சங்கவி சங்கவி, என்னம்மா செய்கிறாய்? எங்கே ஒருக்க வந்துட்டு போம்மா என்றான். இதோ 1 நிமிடம் வந்துட்டேன். சமையல் அறையில் சமைத்து கொண்டு நின்றவள் ஓடோடி வந்தாள். இதில் கொஞ்சம் இரம்மா. ஏனப்பா? அடுப்பில் கறி கொதித்து கொண்டிருக்கிறது, பொறுங்கோ போய் அடுப்பை நிப்பாட்டிட்டு வாரேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே போய் நிப்பாட்டி விட்டு வந்தாள். வந்தவள் உட்கார்ந்து, என்ன சொல்லுங்கப்பா? நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, பிள்ளைகளுக்கும் கல்யாண வயசு வந்துட்டுது. இதில் கல்யாண புரோக்கர்கள் நிறைய ஃபோட்டோக்களை தந்திருக்கிறார்கள். இந்தா நீயும் பார், பார்த்து சொல்லு எது மகள் சாருக்கு பொருத்தமாக இருக்கும் என்று. பொறுங்கோ வாரேன். இந்த பையன் நல்லா இருக்கிறான், என்ன வேலையா, எப்படி குடும்பம் என்று வடிவாக கேட்டு விசாரியுங்க அப்பா. சரி வந்தா பார்க்கலாம். ஆமாம், இந்த பையன் இதய வைத்தியராக வேலை செய்கிறார், நல்ல குடும்பம். நான் முதலே எல்லாம் விசாரித்தேன். அப்போ இதையே பேசி முடிக்கலாம். அப்படியே எங்கள் பையன் சாருஷன் விரும்பி இருக்கின்ற பொண்ணுன்ற வீட்டிலையும் கேட்டு 2ஐயும் ஒன்றாக செய்வோம். ஒன்றாக இரட்டையராளாக பிறந்தவர்களுக்கு திருமணத்தையும் ஒன்றாக செய்வோம் என்றான் சஞ்சய். ஓம் அப்பா, சரி அப்படியே செய்வோம் என்றாள் சங்கவி. இருவருக்கும் திருமணம் முடிந்தது. அவர்களும் தங்கள் துணைகளின் வேலை இடங்களுக்கு கிட்டவாக வீடு பார்த்து அங்கேயே போய் வாழ்ந்தார்கள். 2 வருடம் முடிந்தது. பெற்றோர்களை பிள்ளைகள் பார்க்க வருவதை குறைத்து கொண்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கும் பிள்ளைகள் பிறந்தவுடன்
நேரங்கள் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். சஞ்சய் மிகவும் கவலையாக இருந்தான். சங்கவியும் எந்த நேரமும் மனதில் கவலையாக கோயிலும் வீடுமாக இருந்தாள். சங்கவி, சங்கவி என்று தளர்ந்த குரலில் அவளை கூப்பிட்டான். என்னப்பா சொல்லுங்கோ என்றாள். இதில் வா, வந்து இரு என்றான். சங்கவியின் மடியில் தலை சாய்ந்து படுத்தான். எவ்வளவு பணம் இருந்து நிம்மதி இல்லை என்று மனம் வருந்தியபடி சொல்லி கவலைப்பட்டான். அப்போது பக்கத்து வீட்டில் இருந்த வானொலியில் இவர்களின் சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு பாடல் ஒலித்தது. நிம்மதி தந்திட வந்திடு வேலவா, என் மனம் வாடுதப்பா முருகா. நிம்மதி தந்திட வந்திடு வேலவா, என் மனம் வாடுதப்பா முருகா. பாடிடும் போதிலே ஓம் எனும் மந்திரம் ஆறுதல் கூறுதப்பா. நாளும் நிம்மதி சேர்க்குதப்பா. நிம்மதி தந்திட வந்திடு வேலவா, என் மனம் வாடுதப்பா முருகா. நிம்மதி தாருமப்பா. எத்தனை ஆசைகள், எத்தனை பாசங்கள், எத்தனை சந்தோஷங்கள் இருந்தும் மொத்தமும் பொய் வேஷங்கள். எத்தனை ஆசைகள், எத்தனை பாசங்கள், எத்தனை சந்தோஷங்கள் இருந்தும் மொத்தமும் பொய் வேஷங்கள். அத்தனை வேஷமும் உந்தனின் பார்வையில் கருந்திடும் நிலை தானப்பா. புயலில் கரை வரும் களம் நானப்பா. உனை தொழுதேன் தினம் அழுதேன் விழிமலராய் வேலவனே. உனை தொழுதேன் தினம் அழுதேன் விழிமலராய் வேலவனே. அந்த பாடலை கேட்ட சஞ்சயின் கண்களில் கண்ணீர் துளிகள் வழிந்தோடின. அவன் மனது தாங்க முடியவில்லை. சங்கவி, நான் ஒன்று சொல்லட்டா என்று கேட்டான். சொல்லுங்க அப்பா. என் மனதில் ஒரு எண்ணம் தோணுகிறது. என்ன என்ன மனதில் தோன்றுவதை என்னிடம் சொல்லுங்கோ என்றாள். தயங்கிய வண்ணம் சொன்னான். நாங்கள் இந்த வீட்டை விட்டு நான் கட்டி நடத்தி கொண்டிருக்கும் ஆதரவற்றோர் இல்லத்தில் அவர்களோடு சேர்ந்து வாழ்வோமா? அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. இதைத்தான் நானும் சொல்லுவோம் என்று நினைத்தேன் அப்பா. நீங்கள் என்ன சொல்லுவீங்கள் என்று தெரியாமல் தயங்கினேன். அட லூசு, எனக்கு நீயும் உனக்கு நானும் தானே துணை. அப்போ மனம் திறந்து இருவரும் தான் எல்லாத்தையும் பகிரணும்.
உன்னட்டை ஒன்று சொல்லட்டா, நான் சிறு வயதில் பிச்சை எடுத்த என் கைகள் உனக்கு சொன்னேன் தானே. அங்கே எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த வீதியோரத்தில் வாகன சத்தங்களோடும் நுழம்பு கடிகளோடும் சுயநலமில்லா எல்லோர் பாசத்தோடும் அன்றிருந்த நிம்மதி இன்றில்லை. இப்போது நான் யோசித்து பார்த்தேன், தனிமை எவ்வளவு கொடுமை என்று. கூடியிருப்பதுதான் ஆனந்தம் என்று. இதற்கு மிஞ்சி இப்படி வாழ இயலாது. வயது போக போக இப்படி வாழ்வது மனதுக்கு நிம்மதி கிடையாது என்றான் சஞ்சய். வீட்டை விற்க முடிவு பண்ணியவன் வீட்டை விற்று இருவரும் ஆதரவற்ற இல்லத்தில் தங்கி அவர்கள் எல்லோருடனும் சந்தோஷமாக தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். எல்லோருடனும் சேர்ந்து சாப்பிட்டு ஆழ்ந்த நிம்மதியான தூக்கத்தில் தழுவினார்கள். வீதியோரத்தில் அன்றிருந்த நிம்மதி பல வசதிகள் இருந்தும் இன்றில்லை. அதனால் இப்போ சஞ்சயும் சங்கவியும் அவர்கள் எல்லோருடனும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்க்கையை இருவரும் வாழ்ந்தார்கள். அன்பு வந்தது, என்னை ஆள வந்தது, சொந்தம் வந்தது, தெய்வ சொர்க்கம் வந்தது. அன்பு வந்தது, என்னை ஆள வந்தது, சொந்தம் வந்தது, தெய்வ சொர்க்கம் வந்தது. சொந்தம் வந்தது, தெய்வ சொர்க்கம் வந்தது. நாலு பேர்கள் வாழும் வாழ்வு நாமும் வாழலாம். தினம் நல்ல ஆடை நகைகளோடு மலர்கள் சூடலாம். நாலு பேர்கள் வாழும் வாழ்வு நாமும் வாழலாம். தினம் நல்ல ஆடை நகைகளோடு மலர்கள் சூடலாம். கண்ணிரண்டில் கலக்கமின்றி அமைதி காணலாம். கண்ணிரண்டில் கலக்கமின்றி அமைதி காணலாம். காலம் வெல்லும் வெல்லும் என்று உறுதி கொள்ளலாம். உறவு கொள்ளலாம். தாயில்லாத பிள்ளை தன்னை நான் விடமாட்டேன். நான் இல்லாத போது தேவன் கைவிட மாட்டான். அன்பு வந்தது, என்னை ஆள வந்தது, சொந்தம் வந்தது, தெய்வ சொர்க்கம் வந்தது. இதுவரை நேரமும் SRS தமிழ் வானொலியின் இசையும் கதையும் நிகழ்வினை கேட்டு மகிழ்ந்தீர்கள். அன்றிருந்த நிம்மதி இன்று இல்லை என்ற தலைப்பின் ஊடாக அருமையான கருத்து நிறைந்த பணம் இருந்தும் நிம்மதியான வாழ்க்கை இல்லை, எண்ணாதவர்கள் உறவுகள் இருந்தும் சந்தோஷமான வாழ்வு இல்லை என்ற ஆழமான கருத்து ஒன்றினை பதிவு செய்து இந்த அழகான கதையை வழங்கியிருக்கின்றார் ஜெர்மனியில் இருந்து திருமதி கௌரி கமல் அவர்கள். அருமையான இந்த இசையும் கதையும் எழுதி வழங்கிய கௌரி கமல் அவர்களுக்கு பாராட்டுக்களையும் நன்றிகளையும் திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் சார்பாகவும் அனைத்து SRS தமிழ் வானொலி உறவுகள் சார்பாகவும் என் சார்பாகவும் தெரிவித்து மகிழ்கின்றேன். இன்னும் பல ஆக்கங்களை உங்களிடம் இருந்து எதிர்பார்த்து நிற்கின்றோம். இந்த இசையும் கதையினை வாசித்து அளிக்க எனக்கு வாய்ப்பினை வழங்கிய ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் கூறிக்கொண்டு இத்தனை மணி நேரமும் இணைந்திருந்து SRS தமிழ் வானொலியின் ஊடாக இந்த இசையும் கதையினை கேட்டு வாழ்த்திய அத்தனை உறவுகளுக்கும் என் அன்பு கலந்த நன்றிகளையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். இன்னும் ஒரு அழகான நிகழ்வின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் நிரா சுரேஷ்.
நன்றி, வணக்கம் உறவுகளே.